ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய தலைவர். நான் யாரையும் குறிப்பிடல, நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க. நான் யாருடைய பெயரையும் குறிப்பிடல. இருங்க சார், நீங்க இருங்க. நீங்க இருங்க. உட்காருப்பா. உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க. நம்மள உட்காருங்க. நான் யாரை பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க யாரை பத்தியும் பேசல. இது 108 அல்ல, 6 கோடி மக்களுடைய கனவு. ஒரு ஏழையும் ஒரு சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டிய ஒரு கனவு இது. இந்த கனவு இங்கு வரலாறாக மாறி இருக்கிறது. ஒரு சாதாரண கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் நானும் மக்களுக்காக வேலை செஞ்சா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியும். 1 ரூபாய் காசு செலவு செய்யாம இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரும், இங்க கூட இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், எங்கள் தலைவர் சொன்னார் தேர்தலுக்கு முன்பு எம்எல்ஏ சீட்டு கொடுத்த பிறகு ஒவ்வொரு இன்டர்வியூ சொன்னார். என்ன சொன்னார்னா, இங்க பணம் வச்சிருக்கவங்க சரி, பணங்கள் யாரும் 1 ரூபாய் செலவு பண்ணாதீங்க. தேர்தல்ல மக்கள் நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்களிடம் நம்ம உண்மையா இருக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். காய்கறி வாங்குவதை போல ஒவ்வொரு ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்தது எங்களுடைய தலைவர். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நெஞ்ச நிமிர்த்தி நேர்மையாக சொல்லுகிறோம். ஏன்னா நான் யாரையும் குறிப்பிடல, நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க. நான் யாருடைய பெயரையும் குறிப்பிடல. இருங்க. ஓட்டுக்கு வருவாருங்க. அவர் முன்னுரையை சொன்ன பிறகு வரட்டுங்க. இருங்க. என்னுடைய ஜனநாயகம் இங்க இருக்கிறது. சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய தலைவர். அதை உறுதியாக நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். என்னுடைய முன்னுரையில் என்ன பேசணும் பேசலாம், எங்களுக்கும் அவை தெரியும். ஜனநாயகம் இப்படிதான் நான் பேசுறேன். அளவை நான் நிர்ணயிக்கிறேங்க, நீங்க பேசுங்க. இருங்க சார், நீங்க இருங்க. உட்காருப்பா. உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க. நம்மள உட்காருங்க. நான் யாரை பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க யாரை பத்தியும் பேசல. மாண்பு பேரக தலைவர்களே, உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. இந்த பக்கம் எல்லாம் உட்காருங்க. உட்கார சொல்லுங்க. எல்லாம் உட்காருங்க. இருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறது அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. இருங்க. நீ பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. இருங்க. அதாவது இருங்க, கொஞ்சம் கவனிங்க. மாநில உறுப்பினர் கோஆரி அப்படிலாம் கை நீட்டெல்லாம் பேசாதீங்க. உட்காருங்க. இதெல்லாம் கொடுக்க முடியாது. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அது முன்னுரையாக இல்லை. இருங்க சார், நான் என்ன பேசும்போது பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க. பொதுவாக மானிய கோரிக்கை வருகிற போது முன்னுரையாக ஏதாவது தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம் என்கிற போது தலைவரை வாழ்த்தியும் அந்த பொறுப்பை உணர்ந்தும் வார்த்தைகள் சொல்வது வழக்கம்தான். இப்போது இருக்கிற நிலைமை என்ன என்றால், காலம், உடல்நிலை, முன்னாள் முதலமைச்சர் சொன்னது போல் உடல்நிலை கருதி உங்களுடைய அந்த முன்னுரையை விரைவாக நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டும். சொல்லிட்டேன்ல, நானே சொல்லிட்டேனே. நான் அதுதான் நான் அதை உறுதியாக சொல்லியிருக்கிறேன். அவங்க முடிப்பாங்க. அமைதியார். என்னுடைய வார்த்தைகள் ஜனநாயக பூர்வமானது. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ரூலும் படிச்சிடறேன் உங்களுக்கு. என்ன, சில உறுப்பினர்கள் விதிப்படி நடக்கிறதா மரபுன்னு என்ன கேட்கக்கூடாது.
பேரவையின் விவாதத்திற்கு வரும் எப்பொருள் மீதேனும் நடைபெறும் விவாத உரைகளுக்கான கால வரம்பை பேரவைத் தலைவர் தான் நிர்ணயிக்கலாம். நான் சொல்றேன், விரைவாக முடித்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன், முடிப்பாங்க.